கட்டமாக ஒன்று பண்ணான். என் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துருக்காங்கன்னு சொல்ல போனா அப்போ அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் ஒரு கன் ஷூட்டர் பேபி. என்சிசியில் ரைஃபிள் ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். அதுபோக எனக்கு கராத்தேவும் தெரியும். அதனால் நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரியான பேக்கடி உன் ஆளு. போயும் இவனை போய் லவ் பண்ண பாரு. எப்படிடி இவனை லவ் பண்ண? அண்ணா சோழிங்கநல்லூர் டிப்போ போகுமா? ஓ அப்போ இது லேடிஸ் ஆட்டோவா? அப்போ நீங்களா ஏன் உட்காந்துருக்கீங்க? எதுக்கு என்ன பார்த்து அக்கான்னு சொன்னா? நான் அக்கா மாதிரியா இருக்கேன்? சி, அப்படிலாம் இல்லை, அழகாக தான் இருக்கேன். அவன் என்ன மட்டும் அக்கான்னு சொல்லலை, எல்லா பொண்ணுங்களையும் தான் அக்கான்னு சொல்கிறான். ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறவனா இருப்பானோ? அதான் அவன் எல்லா பொண்ணுங்களையும் அக்கான்னு சொல்கிறானா? சி, ஒருவேளை அவன் எந்த பொண்ணு கூடயும் பேசி பழக்கம் இல்லாதவனா இருந்தா? ஒரு வேளை நம்ம வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு கிளம்பியிருப்பானோ? பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துப்போம். அவனுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு வழியா அவனுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவன் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்து பிடிச்சி போய் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவனுக்கு நானே ஆளாயிடலான்னு. ஸோ கடைக்கு போக சொல்லி சாப்பிடிக்குது அம்மா. ஆஹா, Boost is the secret of my energy. இது அந்த அக்கா தானே? பரணி களத்துல இறங்கிட்டாண்டா. இன்னைக்கு அடிக்கிற அடியில போறா. சிக்ஸ்டா குறிச்சுக்கோ. அங்க அடிச்சிட்டேன், சிக்ஸ் போடுறா. வாங்கிக்க. ஒளிவுறா டூரன்னு. நீங்க இருக்கீங்க, அக்கா இல்லையா? அக்கா வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காப்பா. சரி, நான் அக்கா வந்த பிறமே வாங்கி. ஏன் என்கிட்ட வாங்க மாட்டியா? அக்கானா விலை கம்மி பண்ணி தருவாங்க. நானே கம்மியாக போட்டு தரேன்டா, வாங்க.
125 ரூபா ஆச்சு. நோ பில்லு கொடுண்ணா, அப்புறம் எங்கள் அம்மா என்ன நம்பாது. இது வேறையா? 45, 60, 108, 125. இந்தடா. நோ தக்காளி வெங்காயம் கேரட்டு டேய் எல்லாம் 5 ரூபா கம்மியாக தான். அது இல்லைண்ணா, எல்லாத்துலேயும் 5 ரூபா அதிகமாக போட்டு 145 ரூபா பில்லு கொடுண்ணா. ஏன்டா? எங்கள் அம்மா எனக்கு கடைக்கு அனுப்பினாலே 10 ரூபா தான் கொடுக்கும். அது எனக்கு எப்படி பத்தும்? இதுதான் அக்கா இருக்கும்போது நான் கடைக்கு வரேன்னு. இதுவே அக்கா வரணும் என்ன கேட்காம 20 ரூபா அதிகமாக போட்டு பில்லு கொடுத்துப்பாங்க தெரியுமா? ஓ அதான் உங்கள் அம்மா நான் போகிறப்ப வர்றப்பெல்லாம் அவங்ககிட்ட எல்லா பொருளும் விலை 5 ரூபா அதிகமாக இருக்குன்னு எனக்கு திட்டிட்டு போதா? இருடா உங்கள் அம்மா கூப்பிட்றேன். நோ என்னடா? இந்த கடையில் என்ன அதிகமாக பார்த்துருக்கீங்களா இல்லை எங்கள் அம்மா அதிகமாக பார்த்துருக்கீங்களா? ஒன்னதான். எங்கள் அம்மா கடைக்கு எப்போவுமே என்ன தான் அனுப்புவாங்க. இதை மட்டும் போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க, இனிமேல் இந்த கடைக்கு வரவே மாட்டேன். எதிரில் இருக்க டக்கான கடைக்கு தான் போவேன். அது மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா அக்காங்களையும் என் ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்டையும் போய் இந்த கடைக்கு வரவிடாமல் பண்ணிடுவேன். இப்போ சொல்லுங்கள், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா இல்லை நான் ஃபோன் பண்ணி தரட்டா? நான் பில்லே போட்டு தந்துடுறேன்டா. எப்படிலாம் இறங்கிட்டாங்க. இந்த பில்லு அது சரி. அக்கா நேற்று 5 ரூபா எனக்கு பில் தரணும். இந்த 5 ரூபா பைத்தியக்கார பண்ணி. அண்ணா வாங்க ஜி. என்ன பப் சாப்பிட்றீங்க? சிக்கன் இருக்கு, எக் இருக்கு, வெஜ் இருக்கு. நோ 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 இது அது சிக்கன். ஆ அதான் வேணுமா? ஓகே. ஆ ஆஹா ஒருவேளை அவன் ஆஃபீஸாக இருக்குமோ? போய் பார்ப்போம். இதை பார்த்தா ஆஃபீஸ் மாதிரி தெரியலையே. ஒருவேளை ரூமாக இருக்குமோ? போய் பார்ப்போம். காலிங் பெல் அடிக்குது, திறக்கிறானா பாரு. என்ன நம்ம ரூம் முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்குது. ஹாய். ஹலோ. ஏங்க வந்ததுலேருந்து ரூமே பாட்டுருக்கீங்க, யார் நீங்க? இங்கே மூர்த்தின்னு யாராவது இருக்காங்களா? மூர்த்தியா? அப்பெல்லாம் யாரும் இல்லையே. ஓ ஓகே. அவங்க பசங்களை யாருக்காச்சும் ரேஷ்மாங்கிற பேரில் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? ரூமில் இருக்க 2 பேர் தான், அதில் ஒருத்தன் ஆஃபீஸ் போயிருக்கான். அவன் ஆள் பேர் கூட தீபா தான். இல்லையே, ரேஷ்மாலாம் யாரும் இல்லையே. ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ரூம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ. அவரோட ஆள் பேர் என்ன? அவனா? கொஞ்சம் வெளில வாங்களேன். எதுக்கு? இவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லைங்க. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறது, தூங்குறது, கேம் விளையாடுறது, அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒருத்தனை எந்த பொண்ணா லவ் பண்ணுவாங்களா? பட் நான் அப்படி இல்லை, சிங்கிள் தான். பேசிக்கலி பைக் ஏறா. செத்தாயிரா. போலீஸ். ஏய்
சரி உன் லவ் எப்ப சொன்ன? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு லவ் சொன்னா கல்யாணம் பண்ணவனா இருந்தா கூட ஓகேன்னு சொல்லிடுவான். இவன் என்ன சொல்லியிருக்க போறான்? அதான் இல்ல. அவ்வளோ ஈஸியா கரெக்ட் ஆயிடுவான்னு நினைச்சியா இவனை?